السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها الأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்தாளக்கூடிய அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் என்னுயிரிலும் மேலான எங்களுடைய ஈருலக வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் மக்களை ரெண்டு விதமாக ஆக்கியிருக்கிறார். அதுல ஒரு வர்க்கம்தான் வசதியோட, பணத்தோட, செல்வங்களோட வாழக்கூடிய மக்கள். இன்னொரு வர்க்கம் இருக்குது, இன்னொரு விதம் இருக்குது. ஏழைகள், கஷ்டவாளிகள், வசதி வாய்ப்பு இல்லாத மக்கள் என்று அல்லாஹ் தஆலா ரெண்டு துறத்தாராக ஆக்கிக்கிறார். ஏன் அல்லாஹ் தஆலா சிலர்களை வசதியானவங்களாக ஆக்கிக்கிறார், சிலவங்களை ஏன் அவங்களை அல்லாஹ் ஏழையாக ஆக்கிக்கிறார்? இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத். அது அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செஞ்சு முடிஞ்சு. இவர் உலகத்துல இத்தனை வருஷம் வாழ்வாரு, இவர் அவருடைய முழு வாழ்க்கையையும் ஒரு பணக்காரனாகவே வாழ்ந்து மூத்தா போவார். இன்னும் சில மக்களுக்கு அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான், இவங்க உலகத்துல இத்தனை வருஷம் வாழுவாங்க, ஏழையாகவே வாழ்வாங்க, ஏழையாகவே மூத்தா போவாங்க. இன்னும் சில மக்களுக்கு அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறான், இவர் வாழ்க்கையுடைய அறவாசிய வசதியாகவும் மீதி அறவாசிய ஏழ்மையாகவும் கழிப்பார். கொடி கட்டி பறந்த பணக்காரர்கள், வாகனத்துக்கு வாகனம், வீட்டுக்கு வீடு, தொழிலுக்கு தொழில் இருந்தவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏழையாக மாறும். பரம ஏழை உம்மா வாப்பாவுக்கு பிறந்த ஒரு ஏழையான ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு கட்டம் வருது, பணக்காரனாக, கோடீஸ்வரனாக மாறுறார். இது ஒன்றும் அவங்களோட கெட்டித்தனம் இல்லை, அல்லாஹ்வுடைய முடிவு உலகத்துல நடந்து கொண்டு. எனவே வசதி வாரதும் ஏழ்மை வாரதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் ஏன் சிலர்களை வசதியானவங்களாக மாத்தினான், ஏன் சிலர்களை அல்லாஹ் ஏழையாக மாத்தினான். فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ. அல்லாஹ் சொல்றான், சிலர்களை அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக வசதி வாய்ப்பு கொடுத்தீங்க. அந்த வசதி வாய்ப்பை அடைஞ்சவர் யோசிக்கிறார், ரப்ப என்னைய உலகத்துல கண்ணியமா வச்சீங்க, நான் கண்ணியமானவன்றதுக்குரிய அடையாளம் என்கிட்ட சல்லி இருக்கு. குர்ஆன் சொல்லுது, இன்னும் சில மக்களை அல்லாஹ் ஏழையாக ஆக்கினார். அவர் சொல்றார், என்கிட்ட சல்லி இல்ல, வசதி இல்ல, எனவே அல்லாஹ் என்னைய உலகத்துல இழிவுபடுத்திக்கிறார் அப்படி என்று சில ஏழைகள் நினைக்கிறாங்க. அல்லாஹ் ரெண்டுக்கும் ஒரே பதில் சொல்றான், கல்லா இல்ல. வசதியை கொடுத்ததும் ஏன் ஒரு சோதனை, ஏழ்மையை கொடுத்ததும் ஏன் ஒரு சோதனை.
ரெண்டு பேரையும் நான் சோதிக்கிறதுக்காக கொடுத்தீங்க. எனவேதான் அல்லாஹ் தஆலா வசதி படைத்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமை யஃஅல் ذلك ஃபௌலாயிக ஹுமுல் ஹாசிரூன். வசதி கொடுக்கப்பட்டவங்களே, உங்களோட சொத்து செல்வம் உங்களே அல்லாஹ்வை திக்ர் செய்யறதை விட்டு உங்களே வீணாக்கிடக்கூடாது. உங்களோட சொத்து செல்வம் உங்களே அழிச்சிடக்கூடாது. அந்த பணத்துக்கு பின்னால நீங்க உலகத்துல ஓடி அந்த பணம் தான் நீங்க கண்ணியமானவங்க என்றதுக்குரியதாக நீங்க நினைச்சு உங்களோட வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அப்படி செஞ்சா ஃபௌலாயிக ஹுமுல் ஹாசிரூன், நீங்க நஷ்டவாளிகளாக போயிட்டு. தப்புறதுக்கு என்ன வழி? ஒருத்தருக்கு வசதி இருக்குது, பணம் இருக்குது, அல்லாஹ் அந்தஸ்தோட வச்சிருக்கிறான் என்றா அல்லாஹ் அவருக்கு சொல்ற வழி, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நான் தந்த அந்த சொத்து செல்வத்திலிருந்து நீ செலவழி. வசதி குர்ஆன் சொல்லுது, ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டா ரெண்டு விதமான தன்மைகள் அவருக்குள்ள உருவாகும். ஒன்று, அல்லாஹ்வும் மறந்துடுவார். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், இந்த வசதி எனக்கு எங்கால வந்துச்சு, நான் வார நேரம் ஒன்றும் கொண்டு வரல, இன்னைக்கு வாகனம் இருக்குது, பணம் இருக்குது, இவ்வளவு தொழில் இருக்குது, எனக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்யறாங்க என்று அந்த பணமும் சொத்தும் இவருடைய கண்ணை மறைச்சு. எனவே அல்லாஹ்வை மறந்துடுவார். அல்லாஹ்வை மறந்து அந்த பணத்தை மிச்சம் நேசிக்க ஆரம்பிப்பார். குர்ஆன் சொல்லுது, அந்த பணத்தை ரொம்ப இவர் நேசிப்பார். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவர் நினைக்கிறார் இந்த சொத்து செல்வம் உலகத்துல எனக்கு மௌத்து வராம என்னை பாதுகாக்கும் என்று நினைக்கிறார். அது நடக்குமா? உலகத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மௌத்து வராம யாருக்காவது தப்பேருமா? யாருக்கும் தப்பேரும். வசதி அல்லாஹ் கொடுத்தான், கொடுத்துட்டு அந்த வசதி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சில விஷயங்கள் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆயத்து இருக்குது, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸன். இது ஏழைகளை பார்த்து அல்லாஹ் கேட்கல. யாரோட கையில மடியில பரக்கத்தா பணங்கள் இருக்குதோ இவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்கள யாரு தயார் எனக்கு கடன் தாருன்னு. அல்லாஹ் எங்கள்கிட்ட கடன் கேட்கிறான். எங்களோட ஊர்ல ஒரு வசதியான ஒருத்தர் பெரிய ஒரு கோடீஸ்வரன் எங்கள்கிட்ட வந்து ஒரு 5000 சல்லி கேட்டார். கையில இல்லாட்டியும் எங்கேயாவது தேடி பெரட்டியாவது கொடுப்போமா இல்லையா? என்ன சொல்லுவோம்? இப்ப கொடுத்தா பொறவு அவட்ட எங்களுக்கு பல மாதிரி எடுத்துக்கொள்ளு. ஒரு எலெக்ஷன் வந்தா மக்கள் அரசாங்கத்துக்காக வேண்டி ஒவ்வொரு கட்சிக்கும் கோடிக்கணக்கு செலவழிக்கிறாங்க. இறக்கத்தையா செலவழிக்கிறாரு இல்ல, இப்ப செலவழிச்சா 1க்கு 10 பொறவு எடுக்க. ஏன்? இவன்ட்ட அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, சக்தி இருக்குது. எனவே யாரும் தயாராகுவாங்க. அதை விட சக்தியாளன், அதை விட வசதி உள்ளவன் அல்லாஹ் கேட்கிறான், உங்கள யாரு ரெடி எனக்கு கடன் தார். இந்த ஆயத்தை இறங்குறதோட ஒரு சஹாபி வந்து அபு தஹ்தா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எங்கள்கிட்ட கடன் கேட்கிறானாமே, அல்லாஹ் எங்கள்கிட்ட கடன், அல்லாஹ் எங்கள்கிட்ட கடன் கேட்கிறானாமே. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ அல்லாஹ் கடன் கேட்கிறான். சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்க கையை நீட்டுங்க. ஏண்ட 600 ஈச்சப்பழ மரம் உள்ள ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான தோட்டம் இருக்குது. இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா செய்றேன், அல்லாஹ்வுக்கு நான் கடனாக. இந்த ஹதியாவை, இந்த கடனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்றான். பிறகு வீட்டுக்கு போறான். மனைவியும் பிள்ளைகளும் இவர் எந்த காணியை அல்லாஹ்வுக்காக கடனாக கொடுத்தாரோ அந்த காணியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வெளியே போய் சொன்னா மனைவியை பார்த்து பிள்ளைகளை கூட்டி கொண்டு அந்த வீட்டில இருந்து வெளியே வாங்க, அல்லாஹ் என்கிட்ட கடன் கேட்டிருக்கிறான், நான் இந்த காணியை அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்துட்டேன் என்று சொல்ற நேரம் மனைவி உள்ளுக்கு இருந்து சொன்னா, எவ்வளவு லாபகரமான வியாபாரம் செஞ்சுட்டு வந்தீங்க, எவ்வளவு லாபமான ஒரு வியாபாரம் இது என்று பிள்ளைகளை கையால பிடிச்சி அப்படியே அந்த வீட்டுல இருந்து அந்த காணில இருந்து வெளியே வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் 600 மரங்கள் கொண்ட ஒரு காணியை அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தார். அல்லாஹ் இதுல எத்தனையோ மடங்கு பொறுமதியான காணி அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை வச்சு.
அந்த மரத்துடைய வேர்கள் எல்லாம் மாணிக்கத்தாலையும் மருகத்தாலையும் ஆகிடுச்சு. சாதாரண ஒருத்தருக்கு கடன் கொடுத்தாலே திரும்பி தார நேரம் புறவரைகளே கவனிப்பார், உதவி செய்வார், பல விஷயங்கள் நடக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு பல மடங்காக தான். இந்த அல்லாஹ்வோட வார்த்தையில எங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நாங்க எப்படி சொல்றோம், நீ முதல்ல தா, அதுக்கப்புறம் நாங்க செலவழிக்கிறோம். எங்களுடைய இந்த எக்ரிமெண்ட்டுக்கு அல்லாஹ் எக்ரி ஆக மாட்டான். அல்லாஹ் சொல்றான், முதல்ல தா. உலகத்துல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை விட அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தவங்க யாருமே 4000 தீனார் அல்லாஹ்வுடைய பாதையில அவங்களோட சொத்துல அறவாசிய செலவழிக்கிறான். 4000 தீனார்ன்றது சும்மா இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தேன் 40 கோடி. 20 தீனார் இருந்தா ஜகாத் கடமை. இன்னைக்கு 20 தீனார் இந்தியாவுடைய கணக்கு படிக்கு 24,90,000. 20 தீனார் 4000 தீனார் ஒரே நாள்ல அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். இன்னும் கொஞ்சம் நாள் போகுது, அல்லாஹ் அவங்களை இல்லாம ஆக்கினானா. 40 கோடி கொடுத்தா அவங்க லொஸ்டாவினாங்களா? அவங்க இல்லாம போனாங்களா? இன்னும் சில நாட்கள் மாதங்கள் போகுது, அல்லாஹ்வுடைய பாதையில 40,000 தீனார் கொடுக்குறான். இமாம் ஸஹாபி சொல்றாங்க, சியர்ல இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்படும். 4000 தீனார் 40,000 தீனார் என்பது 400 கோடிக்கு சமம். இல்லை, இவ்வளவு பெரிய சதகாவை அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தவர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு கியாமத் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அதிகமான மக்கள் நினைக்கிறாங்க, நாங்க கொடுக்கிறது அது எங்களுக்கு இல்லாம போகுது, அது எங்களுக்கு அழிஞ்சு போகுது, எங்களோட சொத்துல இருந்து குறையுது. குர்ஆன் சொல்லுது, இந்த எண்ணத்தை போடுறவன் ஷைத்தான். யஇதுகுமுல் ஃபக்ர், அவன் தான் உள்ளத்துல இந்த ஏழ்மையை போடுறான். அவன் செலவழிக்க விடுறான். இல்ல, கொடுத்தா குறையுமே என்ற ஒரு பயம். ஆனா ஒரு விஷயத்தை நாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நாங்க எதை கொடுக்கிறோமோ இதுதான் நாங்க எங்களுக்காக சேவ் பண்ணக்கூடியது, இதுதான் எங்களுக்காக நாங்க சேமிச்சு வைக்கக்கூடியது. குர்ஆன் சொல்லுது, உலகத்துல யாரு கொடுக்காம சேமிச்சு வச்சுக்கொள்றாங்களோ, தஞ்சத்தனம் காட்டுறாங்களோ, அவங்க நினைக்கிறாங்க நாங்க சரியானதுதான் செய்யணும். ஹைரன் லஹு, அல்லாஹ் சொல்றான், ஹைர் இல்ல, அது நலவு இல்ல. இவர் எதை இவருக்காக சேர்க்கிறாரோ இவர் பெரியோர் அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு. கியாமத்துல மஹ்ஷருடைய மைதானத்துல அங்க இவருக்கு பிரயோசனம் அளிக்க போறது உலகத்துல இவர் செஞ்ச செலவுகள். அங்க சொல்வார், மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. கோடி கோடியா சல்லி சேர்த்தனே உலகத்துல, யாருக்கும் கொடுக்காம பதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தனே, ஜகாத்தையும் சரியா கொடுக்கலையே, நல்ல காரியம் என்று வார நேரம் நான் ஒளிஞ்சனே, இன்னைக்கு என் சல்லியால எனக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. உலகத்துல அதிகாரம் இருந்துச்சு, உலகத்துல எனக்கு சக்தி இருந்துச்சு, எனக்கு கீழே 4 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு என் சக்தி எல்லாம் இல்லாம போச்சு. யாரு இங்க இருந்து அந்த ஆக்ராவுடைய பேங்க்ல சேவ் பண்ணி வச்சாரோ அங்க பாப்பார், உலகத்துல 1 லட்சம் தான் செலவழிச்சிருப்பார், அது அங்க 1 கோடியாக மாறி. அல்லாஹ் சொன்னாங்களே, யார் அல்லாஹ்வுடைய பாதையில யார் நல்ல விஷயங்களுக்காக செலவழிக்கிறாரோ அந்த சதகாக்களை அல்லாஹ் வளர்க்கிறார். ஒரு ஒட்டக குட்டிய எப்படி பக்குவமாக கவனமாக வளர்ப்பாங்களோ இதை போல ஒவ்வொரு சதகாக்களையும் அல்லாஹ் வளர்க்கிறார். நாளை கியாமத்துல பார்க்கிற நேரம் அது பெருசாக வளர்ந்து, ஆனா நோக்கம் என்ன? கொடுக்கிற நேரம் இவர் அல்லாஹ்வுக்காக மட்டும் கொடுத்துருக்க. சில மக்கள் அப்படிதான், மக்கள் எங்க இவங்களோட பெயர் சொல்லப்படுமோ அங்க பெரிய கணக்குகள் செலவழிப்பாங்க. பள்ளியால 4 பேர் 5 பேர் போறாங்க, முக்கியமான ஆட்கள். இந்த நீங்க எவ்வளவு தாரீங்க, ரமலானுக்கு கஞ்சிக்கு எவ்வளவு தாரீங்க, 50,000 போட்டுக்கோங்க, ஏன் வந்தீங்க பெரிய ஆட்கள் தானே. அவங்களோட முன்னுக்கு இவர் மதிப்பு பார்க்கிறார், அந்தஸ்து பார்க்கிறார். ஆனா கஷ்டமான ஒருத்தர் யாரும் இல்ல, பெரிய கஷ்டத்தோட வந்து கேட்கிறார், இவருக்கு உதவி செஞ்சா இவருடைய பேர் எங்கேயும் சொல்லப்படாது. அந்த இடத்துல சின்னோரு ஒரு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்தாங்க. இவருக்கு வசதிக்கு லட்சக்கணக்கு கொடுக்கிறது. அவர் யாருக்காக கொடுத்திருக்கிறார்?
கியாமத்துல அல்லாஹ் சொல்வான், நீ யாருக்காக கொடுத்தியோ அவர்கிட்டயே போய் நன்மையை கேட்டுக்கோ, என்னையே கேட்டுவாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த பாக்கியம், சதக்காவுடைய பாக்கியம் என்றது, நல்ல விஷயங்கள்ல செலவழிக்கிற பாக்கியம் என்றது அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த ஆகப்பெரிய ஒரு கிஃப்ட். உலகத்துல ஒருத்தருக்கு 100 கோடி இருக்குது, அதுல எவ்வளவு சல்லியா உலகத்தை அனுபவிக்க போற, மௌத்து வந்துருமே அதுக்கு முன்னுக்கு. எவ்வளவு இவர் கொடுத்தாரோ, அல்லாஹ்வுடைய பாதையில எவ்வளவு செலவழிச்சாரோ, நாளை கியாமத்துல அது எத்தனையோ மடங்காக வந்திருக்கு, எத்தனையோ மடங்காக வந்திருக்கு. இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சு வஃபாத்துடைய நேரத்துல இருக்கிறான். வஃபாத்துடைய நேரத்துல இருக்கிறான். சரித்திரம் சொல்லுது, இவங்களோட மூத்துக்கு போறோம் வீட்டுல இருந்த தங்க கட்டிகளை ஆம்பர் போட்டு இல்ல அளவாங்க போட்டு உடைச்சாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். பதுக்கி வைக்கிறது தான் ஆகப்பெரிய மடத்தனம். சேர்த்து வைக்கிறத மாதிரி ஒரு மடத்தனம் ஒன்றுமே உலகத்தில் இவர் அனுபவிச்சதும் இல்லை, இவருடைய ஆகரத்துக்காக இவர் அனுப்பினதும் இல்லை. சக்கராத்துடைய வருத்தத்தை அடிக்கிறாங்க, திடீரென மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அங்கிருந்த மக்கள் எல்லாம் யோசிச்சாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மூத்தா போயிட்டார். இருந்த மக்கள் எல்லாம் எழுந்து போக ஆரம்பிக்கிறாங்க. திடீரென்று அல்லாஹு அக்பர் என்ற சத்தத்தோட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எழுப்பி இருக்கிறான். அங்கிருந்த மக்களை பார்த்து கேட்டாங்க, இவ்வளவு நேரம் எனக்கு மயக்கம் போட்டு இருந்துச்சான். சொன்னாங்க, ஓ நீங்க மயக்கத்தில் இருந்தீங்க. சொன்னாங்க, சதர்த்து, நீங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா மயக்கத்தில் எனக்கு ஒரு கனவு வருச்சு. அந்த கனவுல 2 பேர் என்னைய பிடிச்சி இழுத்து கொண்டு போறாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் இவரை நிப்பாட்டுவோம். உலகத்துல வசதி வாய்ப்போட வாழ்ந்தவர் இவர், இவருக்கு நிறைய கேள்வி கணக்கு கேட்க இருக்குது. என்னைய 2 பேர் முச்சம் ஹார்டா முச்சம் இதான் நடந்து கொண்டாங்க. இடையில ஒருத்தர் 2 பேரையும் சந்திச்சு கேட்டா, இவர் எங்க கூட்டிட்டு போறீங்க? சொன்னாங்க, இவர் நாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால நிப்பாட்டி கேள்வி கணக்கு கூட்டிட்டு போறோம். அந்த வந்தவர் சொன்னார், இவருடைய தாயில வயிற்றுல இருக்கிற நேரமே சீதேவி என்று முடிவு செய்யப்பட்டு முடிச்சு. இவர் சொர்க்கவாதி. இவரை நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னால கேள்வி கணக்குக்கு கூட்டி கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, உலகத்துல வச்சு அல்லாஹ் நல்ல மூத்த கொடுத்தார், நல்ல முடிவோட அவனோட வஃபாத் வந்துச்சு. அல்லாஹ் பாக்கியமாக கொடுத்த பணம் இத பெருமைக்கும் வீணுக்கும் செலவழிக்காம உலகத்துல அல்லாஹ்வுக்காக செலவழிச்சான். அல்லாஹ் யாரையும் வீணாக்குறது இல்லை. அல்லாஹ்வுக்காக யாரை கொடுப்பாங்களோ உலகத்திலேயும் அல்லாஹ் பல மடங்காக கொடுப்பான். அவங்களுக்கு வரக்கூடிய நோய் நம்பரங்களை அல்லாஹ் தூரமாக்குவான். இன்னைக்கு எத்தனையோ பேர் லட்சக்கணக்கு நோய்க்கு செலவழிக்கிறான். என்ன காரணம்? நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிறது இல்லை. சில நேரம் செலவழிக்கிறாங்க தான், ஆனா அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலவழிக்கிறாங்க. ஒரு லட்சம் செலவழிக்க தகுதி உள்ளவர் 100 ரூபாய் கொடுத்துட்டு தப்ப பார்க்கிறார், 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஷேர் பண்ண பார்க்கிறார். எத்தனையோ நோய்கள் வந்து லட்ச கணக்கு செலவழிக்கலாம் அந்த நோய்க்காகவே. அல்லாமா ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு கால்ல பிரமாண்டமான ஒரு கட்டி வருது. இது ஆபரேஷன் செய்யறதுக்கு டாக்டர்மார் வந்து பார்த்து சொன்னாங்க, இது ஒன்றுமே செய்யலாம், எங்களால் எந்த விதமான சிகிச்சைகளுக்கு செய்ய முடியாது. இவங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு சதகாவின் மூலமாக மருந்து செய்யுங்க என்று ஒரு சதகாவை கொடுங்கப்பான்னு சொன்னாங்க. அவருடைய வசதிக்கு ஏற்ப அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு தண்ணியுடைய ஏற்பாடு செய்யறாங்க. நாளடைவில் அதை கட்டி எங்க போச்சுன்றது. எத்தனையோ நோய்கள் மறைஞ்சிருக்கிறது சதகாவுக்கு. கோடி கணக்கு செலவழிச்சும் சிகிச்சை செய்யாத நோய்கள் அல்லாஹ் சில ஆயிரங்களுக்குள்ளால் அல்லாஹ் வச்சிருக்கிறார். சதகாவுடைய ஆகப்பெரிய பவர் அதுதான். இந்த பாக்கியம் அல்லாஹ் யாருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கு. நிறைய சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு இருக்குது, நிறைய காரியங்கள் முன்னுக்கு வரும். வார நேரம் கஞ்சத்தனம் காட்டாம அவங்க நல்ல காரியங்களுக்கு செலவழிப்பாங்கண்டா புத்திசாலிகளாக மௌத்தாகலாம். உலகத்திலேயும் பிரயோசனம் கிடைக்கும். நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில அவர் முச்சம் சந்தோஷப்படும். சதகாவுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கின்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்துக்கு பின்னால ஒரு லேடிஸ் பயான்ல சொல்றாங்க, நான் நரகத்தில் அதிகமாக கண்டது பெண்களை சொன்னாங்க.
இந்த பெண்களை தான் நான் நரகத்துல அதிகமாக கண்டேன். காஃபிரான பெண்கள் அவங்க எப்படியுமே நரகவாசிகள். முஸ்லிம் பெண்களை பார்த்து சொன்னாங்க. பெண்களுக்கு பெரிய ஒரு சிக்கலாக சொன்னா, யார சொல்லுவா, நாங்க உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறோம், கணவன்மாருக்கு ஹிதமத் செஞ்சு அவங்களோட பணிவிடைகள்ல இருந்து அவங்களுக்கு கட்டுப்பாட்டு உலகத்தை நாங்க வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று அவங்கள வளர்க்கிறது, இப்படியே எங்களோட வாழ்க்கை போச்சு. ஆகரத்துல போய்தும் கஷ்டமா, அங்கேயும் இதெல்லாம் நரகமா. ஏன்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு விஷயம் உங்கள்ட்ட மோசமான ரெண்டு காரியங்கள். ஒன்று சொன்னாங்க, உங்களோட நாவு சரியில்லை, நீங்க நிறைய பதுவாக்கள் செய்யுங்க, லேசாக நிறைய பதுவா செய்யுங்க. ரெண்டாவது சொன்னாங்க, உங்களோட கணவனோட நன்றி கெட்ட முறையில நடக்கிறீங்க, அவர்கிட்ட மனசை முச்சம் நோவடிக்கும். சொன்னாங்க பெண்கள், யார சொல்லுவா, இந்த விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது, கணவன்மாரோட நிறைய மோசமா நடந்திருக்கிறோம், குழந்தைகளுக்கு பதுவா செஞ்சிருக்கிறோம், இப்ப என்ன செய்யற, இதுக்குரிய வழி என்ன? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இதுக்குரிய வழி அதிகமாக சதகா செய்யுங்க. நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கும் ஆக பெரிய ஒரு விஷயமாக அல்லாஹ் தஆலா சதகாக்களை வச்சு. அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகளை வச்சிருக்கிறார். கோடீஸ்வரன் லட்சாதிபதிகள் மட்டும்தான் சதகா கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கணும் என்றது. எங்களை ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கு ஏற்ப நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க தான். எங்களுக்கும் நோய் இருக்குது, எங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, நாங்களும் நரகத்திலிருந்து எங்களையே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்து கேட்ப அல்லாஹ் தந்திருக்கிற வசதிகளை வச்சு நாங்க கட்டாயம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க தான் வேண்டும். நல்ல காரியங்களுக்கு எங்களோட பணங்கள் போக தான் வேணும். நாங்க எப்பயுமே எடுக்கிற மக்களாக இருக்கக்கூடாது. எடுக்கிற குணம் அது ஆக மோசமான ஒரு குணம். சில மக்கள் காலம் பூரா கேட்டுக்கொண்டே தான் இருப்பாங்க, அவங்களோட தேவைகள் முடியறது இல்லை. எப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களோட சொத்துக்கள்ல பரக்கத் செய்ய ஆரம்பிக்கும். அத போலதான் சதகாக்கள்ல ஆக முக்கியமான ஆக சிறந்த ஒரு சதகா, மார்க்கம் ஃபர்தாக ஆக்கின ஒரு சதகா தான் ஜகாத்துடைய சதகா. இது சதகாக்கள்ல ஆக மேலானது, ஆக கடமைகளையும் ஆக முக்கியமான ஒரு கடமை. அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற மக்களுக்கு ஜகாத் என்ற பெயரை கேட்டாலே ஒரு சந்தோஷம் வரும். செலவழிக்கிறதுல யாருக்கு சந்தோஷம் இருக்கோ, செலவழிக்கிறதுல யாருக்கு ஒரு இன்பம் இருக்கோ, இவங்களுக்கு ஜகாத் என்றது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு கிஃப்ட். யாருக்கு கஞ்சத்தனம் இருக்குதோ, யாருக்கு தீனுடைய விஷயங்கள்ல செலவழிக்கக்கூடிய தன்மை இல்லையோ, அவர்களை திருத்தக்கூடிய ஒன்றுதான் ஜகாத் என்று சொல்றாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னான், "குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன்." நபியே, உங்களோட உம்மத்துல ஜகாத் கடமையான மக்கள்கிட்ட இருந்து நீங்க ஜகாத்தை எடுங்க. பைத்து ஜகாத்துடைய சரியான முறை என்னன்னா, நாங்க எப்படி தகுதியான மக்களை தேடி தேடி ஜகாத் கொடுக்கிறோமோ, இது போல இந்த ஊர்ல ஜகாத் கொடுக்க தகுதியானவங்க யாருன்னு அவங்கள்ட்ட போயிட்டு ஜகாத்தை கேட்கணும், அவங்களுக்கு வழியை காட்டணும். உங்கள்ட்ட இவ்வளவு அல்லாஹ் பரக்கத் தந்திருக்கிறான், இவ்வளவு சொத்து செல்வங்கள் இருக்குது, ஏன் ஜகாத் கொடுக்குறீங்க? இல்ல, அவங்களுக்கு நீங்க செய்யற ஆகப்பெரிய உபகாரம். நபி அவங்களுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளையும் அதுதான். நீங்க போயிட்டு நபியே அவங்கள்ட்ட இருந்து ஜகாத்தை எடுங்க. நபி அவங்களோட காலத்துல ஜகாத்தை வசூலிக்கன்னு ஒரு கூட்டம் இருந்தான். இவங்க போயிட்டு ஒவ்வொரு வசதி படைத்தவருக்கு முன்னால நின்றா அவர்கிட்ட முழு சொத்தையும் காட்டுவாங்க. எனக்கு இந்த இப்படி ஒன்று இருக்குது, இத்தனை ஆடு இருக்குது, இத்தனை மாடு இருக்குது, இவ்வளவு சல்லு இருக்குது, இவ்வளவு காணி இருக்குது, எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு அவர் தான் முடிவு செய்வார், உங்களுக்கு இவ்வளவு இருக்குது, நீங்க இவ்வளவு ஜகாத். இன்னைக்கு அப்படி ஒரு முறை இல்லையே. இது இஸ்லாமிய நாடு இல்லை, இஸ்லாமிய ஆட்சியும் இல்லை. எனவே ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு, இந்த சொத்தை நான் 100க்கு 100 கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கிறது. அல்லாஹ் நபி அவங்களுக்கு கட்டளையிட்டான், "குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா." நபியே, நீங்க ஜகாத்தை எடுத்து அவங்களையும் அவங்களோட சொத்து செல்வங்களையும் நீங்க சுத்தமாக்கி. அவங்களோட சொத்து செல்வங்கள் அதுல நிறைய நஜீசுகள் இருக்கு, அதுல நிறைய அசுத்தங்கள் இருக்குது. எனவே அந்த ஜகாத்தை அந்த பணங்கள்ல இருந்து வெளியாக்கி அவங்களோட சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய வழியை நபியே செய்யுங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு யாருக்காவது உறுதியா சொல்லிடுமா,
எனக்கு இத்தனை கோடி பொறுமதியான சொத்து இருக்குது, ஆனா ஹஸரத் ஒரு சதம் சரியால ஹராமா வந்திருக்க. யாருக்காவது தைரியமா சொல்லிடுமா? ஏழை வியாபாரத்தை நான் பொய் சொல்லல, ஏழை இந்த வியாபாரத்துக்காக எனக்கு தொழுகை மிஸ் ஆகல, ஏழை வியாபாரத்தை நான் யாரையும் ஏமாத்தி இல்லை, யாருக்கும் சொல்லலாம். எனவே எல்லா பணங்களோடையும் நஜீஸ் சேர்ந்து இருக்கு. அந்த நஜீஸை இல்லாமக்கக்கூடிய அறிவும் அதனுடைய திறமையும் எங்கட கையில். எனவே அல்லாஹ் நபிக்கு கட்டளையிட்டு சொன்னான், ஜகாத்தை வெளியாக்குங்க, அந்த சொத்துகள் சுத்தமாகும், அந்த சொத்து உள்ளவங்களுக்கு சுத்தமாகுவாங்க. அப்படி சுத்தமாக்கி கொள்ளலண்டா சிலவங்க நினைப்பாங்க, சிலவங்க சொல்றாங்க, நாங்க இவ்வளவு காலம் ஜகாத் கொடுக்கல. நிறைய உலமாக்களும் பயான்ல சொல்றாங்க தான், ஜகாத் கொடுக்காட்டி சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை, அது அழியும், அது இல்லாம போகும் என்று நிறைய சொல்றாங்க. நாங்க ஜகாத் கொடுக்கிறோம் இல்லையே, எங்களுக்கு ஒன்றும் ஆகுது இல்லையே, நாங்க ஹயாத்துக்கும் கணக்கு பார்த்தில்லையே என்று தைரியமா சொல்லலாம். ஆனா அவர் விலை கொள்ளணும், அல்லாஹ் அவரை கைவிட்டுட்டார். யாருக்கு பிரச்சனை வருதோ, ஒருத்தர் ஜகாத் சரியா கொடுக்கிறார் இல்ல, சரியா கணக்கு பார்க்கிறார் இல்ல, இவருக்கு சோதனை வந்தா இவர் விலை கொள்ளணும். எனக்கு அடிப்படுது வேறொன்றுக்கும் இல்ல, நான் ஜகாத்தை செய்த குறைபாடு, எனவே அல்லாஹ் என்னை தட்டுறான். وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அல்லாஹ் சில மக்களை உலகத்துல சோதிக்கிறான். ஏனென்றா அந்த சோதனையை வச்சு அவர் விலகிக்கணும், இந்த பிரச்சனையை வச்சு அவர் திருந்தணும். ஆகிரத்துல அவரை தண்டிக்காம இருக்கதான் உலகத்துல சோதனையை கொடுத்து அல்லாஹ் அவரை திருந்த வைக்கிறான். யாருக்கு அந்த சான்ஸும் கிடைக்கலையோ அவர் அல்லாஹ் அங்க பார்த்துக்கணும். குர்ஆன் சொல்லுது, ஃபதுகுவா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிகும் ஃபதுகு மா குன்தும் தக்னிசூன். அந்த சல்லி, அந்த பணங்களை அல்லாஹ் ஈயமா காய்ச்சி நெத்திலையும் முதுகிலையும் விலா எலும்புலையும் சூடு போடுவான். போட்டு சொல்லுவான், நீ சேமிச்ச சல்லி இதுதான், நல்லா இதை அனுபவிச்சுக்கோன்னு சொல்லு. அங்க சுத்தப்படுத்துறது நல்லமா, இல்லாட்டி இங்கே நாங்க இதை சுத்தமாக்கி கொள்வது புத்திசாலிதான். அல்லாஹ் நபி அவங்களுக்கு அடுத்ததாக ஒரு விஷயமும் சொன்னார், வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும். அந்த ஜகாத்தை சரியா கொடுக்கிற மக்கள் இருக்கிறாங்களே, அந்த மக்களுக்கு நபியே துஆவும் செய். அந்த மக்கள் பாவம், அவங்க கஷ்டப்பட்டு, அவங்க வேர்வை சிந்தி, அவங்க தூக்கம் பிடிச்சி, அவங்க சேகரிச்ச அந்த சொத்தை அல்லாஹ் சொன்னான் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி சரியா கணக்கு பார்த்து சரியா கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு கொடுத்தாங்க. எனவே அவங்களோட துஆவுடைய பரக்கத் அவங்களுக்கு வேணும், அவங்களுக்காக துஆ செய்யுங்க, அவங்களோட உள்ளங்கள் எல்லாம் குளிரும் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னார். எனவே அல்லாஹ் யாரெல்லாம் சரியா ஜகாத் கொடுக்குறாங்களோ அவங்களோட சொத்துக்களை அல்லாஹ் பரக்கத் செய்வானா, அவங்களுக்கு நீண்ட ஆயுள் அல்லாஹ் கொடுப்பானா, மேலும் மேலும் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் அதிகரிச்சு கொடுப்பானா, ஆகிரத்தையும் இது போல பல மடங்குகள் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பானா என்ற அந்த துஆவையும் நாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். இந்த ஜகாத் கொடுக்கிற நேரம் கவனிக்க வேண்டிய ஆக முக்கியமான விஷயம், ஏனைய சதகாக்களை போல இல்ல ஜகாத். இது ஒரு ஃபர்தான ஒரு அமல். குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை பத்தி சொன்னானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஜகாத்தை பத்தியும் சொல்லி. ஒருத்தர் நல்ல தொழுகிறாரு, நல்ல நோம்பு பிடிக்கிற ஒருத்தர், நல்ல பக்குவமான மனுஷன் முன்சப்ல தொழுகிறாரு, இவர் ஜகாத் கொடுக்கலன்னா இவர் சொர்க்கம் போகவே. குர்ஆன் சொல்லுது, தொழுகையாளிகள் அதாவது சொர்க்கவாசிகளுடைய சிபத்தை சொல்ற நேரம் அவங்க தொழுகையில பேருதலாக இருப்பாங்க, அதை போல அவங்க ஜகாத்தையும் சரியாக கொடுப்பாங்க. அவர் ஜகாத் கொடுக்காம நல்ல தொழுதார் என்ற அர்த்தம் அவர் சரியா தொழவே இல்லை. தொழக்கூடிய ஒரு மனுஷன் ஜகாத் ஒரு காலமும் பொடுபோக்கு செய்ய மாட்டார். எனவே மார்க்கம் எப்படி ஜகாத் கொடுக்க சொல்லுது, அதுல ஒன்னாவது விஷயம் தான், ஒருத்தர் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் பூர்த்தியாக நேரம், அது அரபு கணக்குல பார்க்கறது தான் நாம சிறந்தது, ஹிஜ்ரியுடைய கணக்கு. போன வருஷம் ரமதான் 1வது நோம்புல இவருடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சிருந்தா, இந்த வருஷம் ரமதான்ல 1வது நோம்பு இவருடைய ஜகாத் கடமையாகிடுச்சு. போன வருஷம் நோம்பு 1ல ஜகாத் கொடுத்திருந்தா, இந்த வருஷம் நோம்பு 1ல ஜகாத் அவருக்கு கடமையாகிடுச்சு. இவர் இப்ப செய்ய வேண்டிய வேலை, ஒரு வருஷம் பூர்த்தி ஆகினா இவர் ஸ்டாக் எடுக்கும், அவருடைய முழு கடையையும் மூட தேவைப்பட்ட மூடி முழு ஸ்டாக்கையும் எடுக்கும்.
இன்னைக்கு சிலவங்க சில காரணம் சொல்றாங்க, ஹசரத் நாங்க இப்படி கடையை மூடுறேன், ஒரு நாளைக்கு இத்தனை செக் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு, அல்லாஹ் மன்னிப்பான் தானே, நான் கடையை திறந்து வச்சு கொண்டு 6-7 நாள் ஸ்டாக் அப்படியே நாங்க எடுக்கிறோம். ஆனா அதே மனுஷன் தான் அந்த ஊர்ல முஸ்லிமான ஒருத்தர் இல்லை, காஃபிரான இவருடைய ஒரு கூட்டாளி, காஃபிரான இவருடைய ஒரு நண்பர், அவர் மௌத்தா போனண்டு, அவர் செத்து போனண்டு கடையை 3 நாளைக்கு மூடி. ஒரு காஃபிரை விட அல்லாஹ் கேவலமா? ட்ரிப் போறதுக்கு ஒரு கிழமை கடையை மூடிக்கிறார். உங்களோட அந்த இன்பத்தை விட அல்லாஹ் அவனுக்கு கேவலமா? இந்த சொத்து செல்வங்களை தந்ததே அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு நேரம் செலவழிக்கலாம், எங்களோட விஷயங்களை எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். ஆனா யாருக்காகவோ எவ்வளவு தியாகம் செய்யும் முறை அதுதான். அந்த அந்த ஒரு வருஷம் பூர்த்தியாக நேரம் இவர் ஸ்டாக் எடுக்கும். இவரோட அந்த கேஷியர்ல எவ்வளவு சல்லி இருக்குது, எவ்வளவு சாமான் இருக்குது, பணமாக பேங்க்ல எவ்வளவு இருக்குது, இவருக்கு எவ்வளவு சல்லி வர இருக்குது, எல்லா கணக்கையும் முழுமையாக அவர் எடுப்பார். எடுத்து அந்த பணத்துல இருந்து 100க்கு 2.5% சக்காத் கொடுக்கவே. எந்த அளவுக்கு அல்லாஹ் சக்காத்தை லேசான ஆக்கிக்கிறான்டா. சிலவங்க நிறைய காரணங்களும் அது கேட்பான். சிலவங்க சொல்லுவாங்க, என்ன கடையில 50 லட்சத்துக்கு சாமான் இருந்தா 40 லட்சம் நான் கொடுக்க வேண்டிய சார், 10 லட்சம் தானே எனக்கு எப்படி சக்காத் கடமையாகும், அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லதானே அப்படின்னு கேட்டுக்கொள்வோம். அப்படின்னு சிலவங்க கேட்பான். அன்பான சகோதரர்களே, ஒருத்தருக்கு 5 ஊடு இருக்கு, 5 ஊடையும் அவர் வாழ வச்சுக்கிறாருன்னா 5 ஊட்டுடைய பொறுமதியும் 10 கோடி வைங்க. கொழும்புல ஒரு ஊடு, கண்டில ஒரு ஊடு, பத்துலையில ஒரு ஊடு, அப்படி வச்சுக்கிறார். 10 வாகனம் ஓடுது அவருக்கு, 10 வாகனத்துக்கும் 10 கோடி என்று வைங்க, 20 கோடி. இவர் ஒரு 10 ஏக்கர் காணியை வாங்கி போட்டிக்கிறார், அதுக்கு ஒரு 10 கோடி 30 கோடி. இந்த 30 கோடிக்கும் அவர் சக்காத் கொடுக்க தேவை. இவருடைய சொந்த தேவைக்காக அவர் வாங்கி வச்சிருக்கார். இவர் வியாபாரம் செய்யறார். வியாபாரம் செய்யற நேரம் இவருடைய கடையில விற்கிற பொருளாக ஒரு 50 லட்சத்துக்கு சாமான் இருக்கு. தெளிவா விளையும். விற்கிறதுக்காக வச்ச சாமான் ஒரு 50 லட்சம் இருக்கு. இவருடைய பேங்க்ல ஒரு 20 லட்சம் இருக்கு, 70 லட்சம். பிறகு இவருக்கு வர வேண்டிய கடன் ஒரு 20 லட்சம் இருக்கு. வர வேண்டிய கடன் 20 லட்சம், மொத்தம் 90 லட்சம். அந்த 30 கோடிக்கு இவர் ஜகாத் கொடுக்க தேவையில்லை, இவர் ஜகாத் கொடுக்க வேணும் அந்த 90 லட்சத்துக்கு. எவ்வளவு அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு இவர்கிட்ட இருந்து சினோரு கணக்கு அல்லாஹ் கேட்க, அந்த கணக்கை வச்சு இவருடைய முழு சொத்தையும் அல்லாஹ் பாதுகாக்க போறார். எந்த புத்திசாலி இந்த சல்லியை கொடுக்காம இருக்கும்? இதை கொடுக்காம இருந்தா அவனுக்கு நாம என்ன பேர் சொல்றேன்? நிறைய பேர் ஜகாத்தையும் டெக்ஸையும் குழப்பி கொண்டு, டெக்ஸ் அவங்களுக்கு ஒரு பயம், அதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா டெக்ஸால இவருடைய சொத்துக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த வளர்ச்சியும் உருவாக போறது இல்லை. அது ஒரு பத்தி தான் இவர் கொடுப்பார். ஆனா ஜகாத்தை கொடுக்கிற நேரம் சந்தோஷமா திருப்தியா, இது என்ற சொத்துடைய அதாவது வளர்ச்சி, எனக்குரிய பாதுகாப்பு இது என்ற நம்பிக்கையோட கொடுத்தா நாளுக்கு நாள் அவர் முன்னுக்கு தான் போகும். அதுபோல் அன்பான சகோதரர்களே, ஜகாத்துடைய முழு மசாலாக்களையும் இங்க சொல்லி முடிக்க முடியாது. யாருக்கெல்லாம் அந்த விஷயங்கள்ல ஜகாத்துடைய தெளிவுகள் தேவையோ உலமாக்கள்கிட்ட பேசி அதனுடைய தெளிவுகளை கேட்டுக்கோங்க. அதுபோல இன்னொரு ஆக முக்கியமான விஷயம், ஜகாத்தை கொடுக்கிற நேரம் பேண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்தையும் செலவங்க சரியா செஞ்சுட்டு கொடுக்கிற நேரம் பெரிய ஒரு பிழையை செய்யலாம். என்னண்டா, இந்த ஜகாத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்ற முறையையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறான். சிலவங்க அந்த பணங்களை அப்படியே எடுத்து அதை ஒரு 100-200 பார்சல் அடிச்சு மக்களுக்கு அப்படியே பிரிக்கிறான். இந்த உரிமை இவருக்கு யார் கொடுக்குது? அந்த பணமே இவருடைய பணம் இல்லை, அது ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு போக வேண்டிய பணம். இவர் அதை பணமாக தான் கொடுக்கணும், பொருளாக கொடுக்கிறார். அது சதகாவுடைய லிஸ்ட்ல பேசி. எனவே இதனுடைய தெளிவுகளை நாங்க உலமாக்களை நெருங்கி அந்த விஷயங்களை கேட்டுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பானா. யாதாருடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயா, என்னுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா. வரக்கூடிய ரமலானை சிறந்த முறையிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. அதுல என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கிறதோ எல்லா அமல்களிலும் எந்த விதமான நோய்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் ஆஃபியத்தோடு ஈடுபடக்கூடிய தௌஃபீக் எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. உன்னுடைய பாதையில் நிறைய சதகாக்களையும் ஹதியாக்களையும் ஜகாத்துகளையும் கொடுத்து உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்
الحمد لله